தொடர்ந்து நாகப்பட்டினத்தில் புத்தூர் அண்ணா சிலை பகுதிக்கு அருகே தவேக தலைவர் விஜயினுடைய பிரச்சார வாகனமானது மக்கள் வெள்ளத்தில் ஆமை வேகத்தில் மிதந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து சாலையின் இருபுறங்களிலும் அந்த இடம் முழுக்கவே மக்கள் கூட்டம் அலைமோதிதான் காணப்படுகிறது. தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களோடு பேச காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்புராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுப்புராமன். ஏற்கனவே 11 மணிகளவில் தவேக தலைவர் விஜய் புத்தூர் அண்ணா சிலை பகுதியில் மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்துவார் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் 2 மணி நேரம் ஏறத்தாழ 2 மணி நேரம் கடந்திருக்கிறது. இன்னும் எவ்வளவு நேரத்தில் சரியாக தவேக தலைவர் விஜய் உரை நிகழ்த்தக்கூடிய அந்த புத்தூர் அண்ணா சிலை ரவுண்டானா பகுதிக்கு எப்போது வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது? முன்னதாகவே நமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டது போல தவேக தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த அந்த திருச்சியை ஒப்பிடும்போது நாகப்பட்டினத்தில் மக்கள் கூட்டம், தொண்டர்கள் கூட்டம் குறைவாகத்தான் இருக்கிறது என்று செய்தியாளர்கள் கூறியிருந்தார்கள். நேரம் செல்ல செல்ல விஜய் உரை நிகழ்த்தக்கூடிய அந்த நேரம் நெருங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், வேலைக்கு சென்றவர்கள் அந்த கூட்டத்திற்கு வருவார்கள் என்று கூறியிருந்தார்கள். தற்போது அங்கு மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது சுப்புராமன்? வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டம் அந்த புத்தூர் அண்ணா சிலை பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் சற்றேறக்குரிய ஒரு 10 அல்லது 15 மணி துளிகளில் அந்த பகுதிக்கு சரியாக வந்து அங்கு மக்களிடையே உரையாற்ற இருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கட்சி ஆரம்பித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் போட்டியும் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சராக விஜய் வருவார் என்று அந்த தொண்டர்கள் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய நிலையில் விஜய் களத்திற்கே வருவதில்லை, வீட்டில் இருந்து வேலை செய்கிறார் என்று அவர் மீது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனங்களை வைத்திருந்தார்கள். நான் களத்திற்கு வருகிறேன், உங்கள் விஜய் வருகிறேன் என்று கூறி அவர் தற்பொழுது களத்திற்கு வந்திருக்கிறார். கடந்த வாரம் பார்த்தோம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். தற்பொழுது நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது போலவே திருச்சி, அதே போல அதுக்கு எடுத்துக்காட்டாக நாகப்பட்டினம், இந்த இரண்டு மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது நாகப்பட்டினத்தில் கூட்டம் குறைவாக இருப்பதாக சொல்லியிருந்தீர்கள். குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை விஜய் எந்த வழியாக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்குள் நுழைய போகிறார் என்பது பெரும் குழப்பமாக இருந்தது. ஏனென்றால் காலையில் தான் நாம் பார்த்தோம், அந்த வாஞ்சூர் பகுதியில் வழியாகத்தான் விஜய் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு நுழைய போகிறார் என்று செய்திகள் வந்தது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் அங்கு செய்யப்பட்டது. ஆனால் திடீரென்று விஜயுடைய பிரச்சார பயணம் திட்டம் மாற்றப்பட்டு சென்னையிலிருந்து திருச்சி, திருச்சியிலிருந்து தஞ்சாவூர், தஞ்சாவூரிலிருந்து திருவாரூர் வழியாக அவர் நாகப்பட்டினம் வந்திருக்கிறார். இதன் காரணமாகவும் அந்த வரவேற்பு அளிப்பதில் விஜய்க்கு அந்த பகுதியில் வரவேற்பு அளிப்பதில் சிக்கலானது ஏற்பட்டது. இருந்தாலும் கூட அவர்கள் இந்த புத்தூர் ரவுண்டானா பகுதியில் பெருமளவிலான தொண்டர்கள் தற்பொழுது குமிழ் இருக்கிறார்கள். தொண்டர்கள் திருச்சியை ஒப்பிடும்பொழுது இந்த பகுதியிலும் சற்றேறக்குரிய அதை ஒப்பீடு செய்யும் வகையிலே தொண்டர்களானது இங்கு கூடியிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல திருச்சிக்கும் நாகப்பட்டினத்திற்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏனென்றால் திருச்சியில் முன்னதாகவே அந்த பிளான் என்பது கொடுக்கப்பட்டது. திருச்சி விமான நிலையம் வருகிறார், அங்கிருந்து அந்த மரக்கடை பகுதிக்கு வருகிறார் என்று முன்னதாகவே தொண்டர்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அந்த திட்டம் என்பது போய் சேர்ந்தது. அதன் காரணமாக அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொண்டர்கள் திருச்சி விமான நிலையத்தை வந்தடைந்திருந்தார்கள். அங்கிருந்து அவர்கள் அந்த மரக்கடை பகுதிக்கு வருவதற்கு சற்றேறக்குரிய 5 மணி நேரம் ஆனது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து தொண்டர்கள் ஒரு திட்டம் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதன் காரணமாக அவர்கள் விஜயை காண்பதற்காக கூடியிருந்தார்கள். ஆனால் நாகப்பட்டினம் மாவட்டம் என்பது அப்படி அல்ல. விஜய் எந்த வழியாக வரப்போகிறார் என்பது தொண்டர்களுக்கு பெரும் குழப்பமாகவே இருந்தது. ஒரே ஒரு வழி, அவர் வாஞ்சூர் வருகிறார், அங்கிருந்து அவருக்கு வரவேற்பு கொடுக்க போகிறோம் என்றுதான் அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் அந்த திட்டமும் கடைசியில் கைவிடப்பட்டு அவர் திருச்சி விமான நிலையம் வந்து அங்கிருந்து நாகப்பட்டினம் வந்திருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது போல கூட்டம் என்பது அவருக்கு திருச்சியில் கூடிய கூட்டத்தோட இந்த கூட்டம் என்பது சற்று குறைவாக இருந்தாலும் கூட நேரம் ஆக ஆக கூட்டம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. காலையில் நாம் இந்த அண்ணா சிலை பகுதியில் பார்க்கும் பொழுது கூட்டம் குறைவாக இருந்ததன் காரணமாக ஏராளமான தொண்டர்கள் அங்கு வரக்கூடிய நிலையிலானது இருந்தார்கள். தற்பொழுது அந்த கூட்டம் என்பது அங்க இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு கூட்டம் திருச்சியில் காணப்பட்ட கூட்டத்திற்கு சற்றேறக்கூடிய ஈடு கொடுக்கக்கூடிய வகையிலே தற்போது அந்த நாகப்பட்டினம் மாவட்டம் அண்ணா சிலை பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். விஜய் அவருடைய வாகனம் என்பது மெல்ல மெல்ல நகர்ந்து அந்த கூட்டத்தை விலக்கி தற்பொழுது அந்த அண்ணா சிலை பகுதிக்கு வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. விஜயை பொறுத்தவரை வீட்டிலிருந்து அரசியல் செய்கிறார், களத்திற்கு வரமாட்டேறார், மக்களை சந்திக்கவில்லை, தொண்டர்களை சந்திக்கவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட அவர்கள் சனிக்கிழமை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செல்கிறேன், மக்களை சந்திக்கிறேன், தொண்டர்களை சந்திக்கிறேன் என்று திட்டமிட்டு தற்பொழுது அந்த அண்ணா சிலை பகுதிக்கு, நாகப்பட்டினம் மாவட்டம் அண்ணா சிலை பகுதிக்கு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விஜயை பொறுத்தவரை ரசிகர்கள் விஜய்க்காக வந்திருக்கிறார்கள். குறிப்பாக
ரசிகர்களை பொறுத்தவரை முக்கியமாக அவர்கள் விஜயுடைய கொள்கைகள், விஜய் பேசக்கூடிய பேச்சுகள் என்பது எல்லாம் எங்களுக்கு இரண்டாம் கட்டம் தான். எங்களுக்கு முதல் கட்டமாக நாங்கள் விஜயை பார்க்க வேண்டும், அதை அடுத்து விஜய்க்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அவர்களுடைய அந்த ஆர்வத்தை எல்லாம் நம்மால் அந்த களத்தில் இருந்து பார்க்க முடிகிறது. குறிப்பாக எங்களுக்கு விஜயை பார்த்து விட்டோம், கண்டிப்பாக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்காக தான் எங்களுடைய வாக்கு என்பது இருக்கும் என்று கூறுகிறார்கள். அவர்களிடம் விஜயுடைய கொள்கைகள் என்ன, விஜய்க்கு கோட்பாடுகள் இல்லை, அந்த கூட்டம் எல்லாம் கோட்பாடு இல்லாத கூட்டம் என்று எல்லாம் பல அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனம் செய்கிறார்களே, அது குறித்து உங்களுடைய பதில் என்ன என்று கேட்டபொழுது எங்களுக்கு அதெல்லாம் இல்லை. எங்கள் தலைவர் அரசியலுக்கு வருகிறார், கடந்த 70 ஆண்டு கால அரசியலை மாற்ற வருகிறார், அதற்காக நாங்கள் தலைவருக்கு துணை நிற்போம். கண்டிப்பாக என்னுடைய வாக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்தாருடைய வாக்குகளும் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்காக தான் போட வைப்பேன் என்று அவர்கள் அந்த ஒரு ஆர்வ மிகுதியின் காரணமாக இந்த பகுதியில் குழுமிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தொண்டர்களை பொறுத்தவரை சிறு வயது முதல் பெரு வயது வரை கிட்டத்தட்ட ஒரு 50 வயது வரை அந்த தொண்டர்கள் அந்த பகுதியில் குழுமிருக்கிறார்கள். தற்போது விஜயுடைய வாகனம் மெல்ல மெல்ல அந்த பகுதிக்கு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொண்டர்கள் விஜயை பார்த்தவுடன் ஆர்ப்பரிக்கக்கூடிய காட்சிகளும், அதே போல தங்களுடைய செல்போன்களில் விஜய் புகைப்படம் எடுக்கக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. விஜய் என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட திரைத்துறையில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவரை பார்ப்பது என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, இந்த பகுதியில் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் புத்தூர் அண்ணா சிலை அருகே தவேக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனமானது தொடர்ந்து மக்கள் வெள்ளத்தில் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தொடர்ந்து எமது செய்தியாளர் சுப்புராமன் வழங்க கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். சுப்புராமன், இணைப்பில் இருங்க.